சிவனின் 12 ஜோதிலிங்கங்களின் வரலாறு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். ஜோதி என்றால் ஒளி, லிங்கம் என்றால் சிவபெருமானின் வடிவம். புராணங்களின்படி ஒருமுறை பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் யார் பெரியவர் என்ற போட்டி ஏற்பட்டது. அப்போது சிவபெருமான் முடிவும் அடியும் இல்லாத ஒரு பிரம்மாண்ட ஜோதி தூணாக தோன்றினார். அந்த ஜோதியின் ஆரம்பத்தையும் முடிவையும் கண்டுபிடிக்க இருவரும் முயன்றனர். ஆனால் முடியவில்லை. அப்போதுதான் சிவனின் சக்தியை உணர்ந்தனர். அந்த தெய்வீக ஜோதி சக்தியின் நினைவாக இந்தியாவில் 12 புனித ஜோதிர்லிங்கங்கள் உருவானதாக நம்பப்படுகிறது. 1 சோமநாத் ஜோதிர்லிங்கம். குஜராத்தில் உள்ள இது 12 ஜோதிர்லிங்கங்களில் முதல் ஜோதிர்லிங்கமாக கருதப்படுகிறது. சந்திர பகவான் தனது ஒளியை இழந்த போது இங்கு சிவனை வழிபட்டு மீண்டும் சக்தி பெற்றதாக புராணம் கூறுகிறது. 2 மல்லிகார்ஜுன ஜோதிர்லிங்கம். ஸ்ரீசைலம், ஆந்திர பிரதேசம். முருகப்பெருமான் கோபித்து தனியாக சென்றபோது சிவனும் பார்வதியும் அவரை சமாதானப்படுத்த வந்த இடம் இதுவென கூறப்படுகிறது. அதனால் இந்த தலம் சிவனும் சக்தியும் ஒன்றாக அருள் புரியும் தலமாக கருதப்படுகிறது. 3 மகா காளேஸ்வர் ஜோதிர்லிங்கம். உஜ்ஜையின், மத்திய பிரதேசம். இந்த ஜோதிர்லிங்கத்தின் மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால் இது தெற்கு நோக்கி அமைந்துள்ளது. இங்கு தினமும் நடைபெறும் பஸ்ம ஆரத்தி உலகம் முழுவதும் இருந்து பக்தர்களை ஈர்க்கிறது. 4 ஓம்காரேஸ்வர் ஜோதிர்லிங்கம். மத்திய பிரதேசம். நர்மதா நதியில் இருக்கும் ஒரு தீவு ஓம் வடிவில் இருப்பதாக கூறப்படுகிறது. அதனால் இந்த இடம் ஓம்காரேஸ்வர் என்ற பெயரை பெற்றது. கேதார்நாத் ஜோதிர்லிங்கம். உத்தரகாண்ட். இமயமலையில் 11,000 அடிக்கு மேல் உயரத்தில் அமைந்துள்ள இந்த கோவில் உலகின் மிகவும் பிரபலமான சிவன் கோவில்களில் ஒன்று. மகாபாரத போருக்கு பிறகு பாண்டவர்கள் இங்கு வந்து சிவனை வழிபட்டதாக நம்பப்படுகிறது. 6 பீமாசங்கர் ஜோதிர்லிங்கம். மகாராஷ்டிரா. பீமாசுரன் என்ற அசுரனை சிவபெருமான் அளித்த இடமாக இந்த தலம் கருதப்படுகிறது. மேலும் பீமா நதியின் தோற்றமும் இதனுடன் தொடர்புடையதாக சொல்லப்படுகிறது. 7 காசி விஸ்வநாத் ஜோதிர்லிங்கம். வாரணாசி. சிவனின் மிகவும் புனிதமான தலங்களில் முதன்மையானது காசி. இங்கு இறப்பவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்பது பல நூற்றாண்டுகளாக நிலவும் நம்பிக்கை. 8 திரிம்பகேஸ்வர் ஜோதிர்லிங்கம். நாசிக். கோதாவரி நதி உருவான இடமாக இந்த தலம் கருதப்படுகிறது. இங்குள்ள லிங்கம் மற்ற ஜோதிர்லிங்கங்களிலிருந்து சற்று வித்தியாசமான வடிவத்தில் உள்ளது. 9 வைத்தியநாத் ஜோதிர்லிங்கம். ஜார்க்கண்ட். ராவணன் சிவனை மகிழ்விக்க கடுமையான தவம் செய்ததாகவும் அதனுடன் தொடர்புடைய தலமாகவும் இது கருதப்படுகிறது. 10 நாகேஸ்வர் ஜோதிர்லிங்கம். குஜராத். நாகங்களின் அதிபதியாக சிவன் அருள் புரியும் தலம். பாம்புகளுடன் தொடர்புடைய பல புராண கதைகள் இந்த தலத்தை சுற்றியுள்ளன. 11 இராமேஸ்வரம் ஜோதிர்லிங்கம். தமிழ்நாடு. இலங்கைக்கு செல்லும் முன் ஸ்ரீ ராமர் சிவனை வழிபட்ட இடம் என்பதால் இந்த தலம் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. 12 கிருஷ்ணேஸ்வர் ஜோதிர்லிங்கம். மகாராஷ்டிரா. 12வது மற்றும் கடைசி ஜோதிர்லிங்கம் உலக புகழ் பெற்ற எல்லோரா குகைகளுக்கு அருகில் அமைந்துள்ளது. இதில் எந்த ஜோதிர்லிங்கத்தை நீங்கள் வழிபட்டுள்ளீர்கள்?